திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாகர சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்பொழுது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பாக, நம்முடைய நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்களின் துதியம் பாடுவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான பள்ளி எழுச்சியும் திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்களின் துதியும். திருச்சிற்றம்பலம். ஐயா சாம்பசிவையா, ராஜா ஐயா வாங்க. சிவாய நம. அனைவருக்கும் வணக்கையா, வாழ்க வளமுடன். சிவாய நம. திருப்பள்ளி எழுச்சி. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன அடிமலர் மலர் மற்றும் அன்னலம் கண்ணா திரள் நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் இரு பேரும் தூரை ஊரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலை கடல் பள்ளி எழுந்தருளாயே ஆலை கடலே பள்ளி எழுந்தருளாயே. சிற்றம்பலம். சாம்பசிவையா படிங்க. நன்றிங்க. அனைத்து அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் முழுமையால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் நிலைகிறோம். திருமுறை ஆசிரியர்கள் 27 திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி திருமாளிகை தேவர் திருவடி போற்றி சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி கருவூர் தேவர் கலலினை போற்றி பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகளல் போற்றி கண்டராதித்தர் கலலடி போற்றி வேநாட்டடிகள் வெறிகளல் போற்றி திருவாலி அமுதனார் திருவடி போற்றி முருடோத்தம நம்பி பூங்கலல் போற்றி சேதிராயரடிகள் சீரடி போற்றி திருமூல நாயனார் திருத்தால் போற்றி திருவாளவாய் உடையார் நிழல்தாள் போற்றி காரை காலம்மையார் பூவடி போற்றி ஐயடிகள் காடவர் கோணருங்கலல் போற்றி சேரமான் பெருமாள் சேவடி போற்றி நக்கீர தேவர் நற்றால் போற்றி கல்லாட தேவர் கலரடி போற்றி கபில தேவநாயனார் கலலினை போற்றி பரணதேவநாயனார் பொற்றால் போற்றி இளம்பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி அதிராவடிகள் அருங்கலல் போற்றி பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி நம்பியாண்டார் நம்பினத்தால் போற்றி செல்வமலி குன்றத்தூர் சேக்கிலார் அடி
போற்றி போற்றி. அருள் பெருகுதனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி திரள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்கய்யா, சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அடியாரடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் இவாய் போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசைகளே, என்று 143வது நாளாக 4ஆம் திருமுறையிலே 10ஆம் திருமுறை இதுல திருவதிகை வீரட்டானத்துல காந்தார பஞ்சமத்திலே அமைந்த பதிகம். பகற்பன் 9 நாழிகை 25:47 மணி 15:36 16:48 வரைக்கும் இந்த கேதார கவுளை என்ற ராகத்திலே பாடத்தக்கதாக இந்த காந்தாரம் அமைந்திருக்கிறது. நடுநாட்டினுடைய 7வது தளமாக விழுப்புரம் பன்ருட்டிக்கு தெற்கே உள்ளது. இங்க இருக்கிற பெருமான் வீரட்டேஸ்வரர், அம்பாள் திரிபுர சுந்தரி. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசு புராணத்திலே 144. நன்றிங்கய்யா. திருநாவுக்கரசு நாயனார் புராண பாடல் வரிசை 144. ஏன் சவுண்டே கேட்க மாட்டேன்தாயா? அம்மா சவுண்ட் சரியா கேட்கல. உங்க செட்டுல சவுண்ட் வைங்கம்மா, எங்களுக்கு எல்லாம் சரியாதான் வருது. வருதா பாருங்க அம்மா. ஐயா உங்களுதெல்லாம் நல்லா இருக்குங்கய்யா, அம்மாவதுல குறைஞ்சிருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் தெளிவா கேக்குதுங்கய்யா, அம்மாவனுடைய செல்லுல அவங்களுக்கு கேட்கல. இப்ப சரியா கேக்குதா? ஐயா ஏற்கனவே கேட்டுட்டு தான் இருக்க. ஐயா நல்லா கேக்குதுங்க ஐயா. சிவாய நம. நல்லா கேக்குது. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அரியனுக்கரியானை அடியவருக்கெளியானை விரிபுணல் சூழ் திருவதிகே வீரட்டான் அத்தமுதை தெரிவரிய பெருந்தன்மை திருநாவுக்கரசு மனம் பரிவுரு செந்தமிழ் பாட்டு பல பாடி பணி செய்யும் நாள். நன்றிங்க. திருநாவுக்கரசு நாயனார் தமக்கையாரிடம் திருணை பெற்று சைவத்துக்கு மாறிய பிறகு பாடலிபுத்திரம் சென்று அந்த சமணருடைய அந்த சோதனையெல்லாம் வென்று அங்கிருந்து திரும்பிய பிறகு இங்கே திருவதியிலே உழவாரப்பணி செய்து கொண்டு அதிலே பாடிய பல பாடல்களே இதுவும் ஒரு பாடல் என்று எடுத்து காட்டுகிறார் இந்த சேக்கிழார். அதனால அரியனுக்கு எரியானை அடியவருக்கு எளியானை விரிபுணல் சூழ் திருவதிகை வீரட்டானத்து அமுதை தெரிவரிய பெருந்தன்மை திருநாவுக்கரசு மனம் பரிவுர செந்தமிழ் பாட்டு. இந்த பாட்டை செந்தமிழ் பாட்டு என்று அடையாளம் காட்டுகிறார். சிற்றம்பலம். முளைக்கதிர் இளம்பேரை மூழ்க வெள்ள நீர் வாழைத்தெழு சடையினர் மழலை வீணையர் திளைத்ததோர் மான்மறி கையறு செய்ய பொன் கிளை துழி தோன்றிடும் கெடில வாணரே கிளை துழி தோன்றிடும் கெடில வாணரே. கையிலே மானும் மரியையும் ஏந்தி நம்முடைய மாயையின் மூலமாக ஆணவத்தை அறுக்கிறார் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. ஏறினர் 2வது பாட்டு. சதானந்தன் ஐயாவாக.
சிற்றம்பலம். ஏறின ஏறின ஏழை கண்ணோரு கூறினர் வேதமும் அங்கமும் ஆறினர் ஆறிடு சடைய பக்கமும் கீரின உடையினர் கெடில வாணரு கீரின உடையினர் கெடில வாணரு. திருச்சிற்றம்பலம். ஏறினர் ஏறினர் என்பது அந்த எருதின் அறத்தின் அடையாளமாக எருதின் மேலே ஏறி அதன் வழியாக அவன் தன்னொரு கூறாகிய கருணையின் அடையாளமாக திரிபுர சுந்தரியை வைத்திருக்கிறான். அவன் வேதமும் அங்கமும் ஆக அஞ்செழுத்தும் அதன் பொருளுமாக இருக்கிறான். ஆறிடு சடையனன்று கங்காதரனா இருக்கிறான் என்று பாடிய பாடல். வாழ்க. விழுமணி அயிலையிற்று. விடந்திகள் விடந்திகள் மூணாவது பாட்டு. நன்றிங்க. விடந்திகள் கேளு தரு மிடற்றர் வெள்ளை நீ உடம்பழகெழுதுவர் முழுதும் வெண்ணீலா படம் தல கெழு தரு சடையில் பாய்ப்புணல் கிடந்தல கெழுதிய கெடிலவானரே படந்தல கெழுதர சடையில் பாய்ப்புணல் உடந்தல கெழுதிய கெடிலவானரே. நன்றிங்க. விடந்தழு கழுதறிமிடற்றரு வெள்ளை நீரணு உடம்பட எழுதுவர் என்று நேற்றை நஞ்சை உண்டு அதை மிடற்றிலே அடைக்கினார். அந்த மிடற்றை அடைக்கிற உடல் முழுதும் பரவாருக்காக வெண்ணீற்றை பூசிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. விழுமணி அயிலையிற்று. அடுத்து கிரண் தர்ஷன் 4வது பாட்டு 5வது பாட்டு படிங்க. கிரண் தர்ஷன். சிவாய் நம ஐயா. சிவாய் நம. சிவாய் நம. விழுமணி அயிலையிற் அம்பு வையதோர் கொழுமணி நடுவரை கோலுவி கோடின செழுமணி மிற்றின செய்யர் வையதோர் கெழுமணி அரவினர் கேடிலவானரே கெழுமணி அரவினர் கேடிலவானரே. சவுண்டு சரியா கேட்கல, ரொம்ப கம்மியா இருக்கு. விழமணி அயிலையிற்று அம்பு எய்தவோர் என்றது மும்மல காரியமாக முப்புறத்தை எரித்த செய்தியை சொல்கிறார். வாழ்க வாழ்க. குழுவினர் தொழுதெழும். நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம். குழுவினர் தொழுதெழும் அடியவர் மேல்வினை தழுவின கழுவுவர் பவள மேனியர் மழுவினர் பான்மரி கையர் மங்கையை கெழுவின யோகின கெடில வானரே கெழுவின யோகினர் கெடிலே வானரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க. குழுவினர் தொழுதொடும் அடியரு மேல்வினை, அதாவது யாரு குழுவா இருந்த கூட்டமா இருந்து பெருமானுடைய புழைபோடு அவருடைய மேல்வினையாகிய அந்த சஞ்சீத ஆகாமிய வந்து இனி வர வேண்டிய ஆகாமியவளை வாராமலே செய்து விடுவான் என்ற சித்தாந்தம் பேசுகிற பாட. வாழ்க வாழ்க. அப்ப நம்மலாம் குழுவா இருந்த பாட நமக்கு ஆகாமியம் என்ற இது இல்லை என்று சொல்ற மாதிரி அமைந்திருக்கிறது. இந்த வினைகளை 3ஆக பிரிப்பார்கள். சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். மேல்வினை என்பது ஆகாமியம் என்று சொல்லி இனிமேல் வருகின்றவனை வாராமலே விடுவான். இருக்கிறவனை அனுபவித்து கழித்து விடலாம். முந்தைய வினையை பெருமானே குருவாக வந்து நமக்கு அதை நீக்கி வருவான் என்றது சித்தாந்த பாடம். வாழ்க வாழ்க வாழ்க. அல்லவர் அங்கையில் அனலரி 6வது பாட்டு. சிவாயனம். அடியேன் படிக்கிறேன். அங்கையில் அனலேரி ஏந்தி ஆரெனும் மங்கையை சடையிடை மணப்பர் மால்வரை நங்கையை பாகமும்
நயப்பர் தென் திசை கெங்கை ஆது எனப்படும் கெடில வானரே. அங்கையில் அனலறி ஏந்தி ஆடுதல் என்பது நம்முடைய வினைகளை சுடுவதற்காக கையிலே அனலேந்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கழிந்தவர் தலைகலன். அரியன் படிக்கிறேன் ஐயா. கழிந்தவர் ஐயா. நான் பாண்டேன் ஐயா. ஐயா நான் பாடணும் ஐயா. சொக்கம்மாள் நான் பாடுறேங்க ஐயா. அடியன் பாடுறேன். ராணியம்மா. அம்மா சொக்கம்மாள்மா கூப்பிடுவாருமா. ஐயா கூப்பிடுவாரு. கூப்பிடும் போது நீங்க பாடுங்கம்மா. ராணிமா பாடுங்கம்மா. கழிந்தவ தலைகணன் ஏந்திய காடு உறைந்து எழுந்தவர் ஒருவர் என்று எல்க வாழ்பவர் பழிந்து இழி மதுகரம் மிழற்ற மந்திகள் கிழிந்த தேனுக தரும் கெடிலவானவரே. கிழிந்த தேன் நுகர்த்தரும் கெடில வானரே. திருச்சிற்றம்பலம். கழிந்த தலைகலன் காடுரை இழிந்தவர் என்று அந்த பிரம்ம கபாலத்தை கையிலே ஏந்தி நம்முடைய ஆணவத்தை அவன் பிச்சையாக ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கிடந்த பாம்பரு. பிரேமாமாக பிரேமா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. கிடந்த பாம்பு அருகு கண்டு அறிவை பேதுர கிடந்த பாம்பு அவளையோர் மயில் என்று ஐயுற கிடந்த நீர் சடைமிசை பீரையும் ஏங்கவே கிடந்துதான் நகுதலை கெடில வானரே. கிடந்துதான் நகுதலை கெடில வானரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பெருமான் தன்னுடைய உடம்பிலே பாம்பை ஊற விட்டு இருக்கிறான். அந்த பாம்பை பார்த்து அம்பாள் பயப்படுகிறார்களாம். ஆனா அந்த அம்மாவை பார்த்தா இது அந்த பாம்பு வந்து தனக்கு எதிரான மயில் தானோ என்று அந்த அம்மாவை பார்த்து பாம்பு பயப்படுதான் அப்படின்ற அந்த நகைச்சுவை உணர்வோடு பாடிய பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. வெறியுறு விரிசடை. ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஸ்ரீதேவ். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் வணங்கிறோம் சாமி. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. வாங்க வாங்க. வெறி உரு விரிசடை புரள வீசியோர் பொறி உரு பொறி ஊறி அறையது ஆகவும் நெறி உரு குழல் உமை பாகம் ஆகவும் கிரிபட ஓடிதர்வர் கெடிலவானரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசத்து என்று சொல்கிற மாதிரி புலியூரி அறையதாக உள்ளார் என்று பெருமான் புலித்தோலை உடுத்துக்கான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பூண்டதோர் அரக்கனை. சொக்கி சொக்கம்பாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். பூண்டதோர் அரக்கனை ஒரு விரன்மால்வரை பூண்டு தொல்லவை பட அடர்த்ததாளினர் ஈண்டு நீக்க கமலவாய் மேதி பாய்தர ஈண்டு தேன் சொறி தரும் கெடிலவானவரே. ஈண்டு தேன் சொறி தரும் கெடிலவானவரே. திருச்சிற்றம்பலம். இதுல இந்த இயற்கை அழகை ரசிக்கிற மாதிரி அவரே அந்த கெடில நதியில தாமரை பூக்கள் பூத்து கிடக்கிறன்னா எருமை அதை மெதிக்கிற போது அதிலிருந்து தேன்கள் வடிகின்றன என்ற வகையில அந்த இயற்கையை ரசித்து பாடிய பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 11வது பதிவாக பொது என்று போட்டிருக்கும். ஆனால் இது வந்து நம்முடைய திரு பாதிரி புலியூருக்கு பக்கத்து அந்த இதுல பாடினது. அதாவது
நம்முடைய நாவுக்கரச பெருமான் அவரை கல்லுல கட்டி கடலிலே போட்ட போது பாதிரி புரியூரில் கடலூருக்கு அடியில கடலூர் பேரே கடலூர் அங்கே கடலுக்கு அடியில இருந்து பாடிய பாடல் என்று சொல்வார்கள். இதுவும் பண் காந்தார பஞ்சமம் பகற்பன் 9 நாழிகை 5 25 27 மணி பகல் 3:36 4:48 கேதாரகளுடைய ராகத்திலே பாடக்கூடியது. கடலூர் புதுநகர் என்று சொல்லக்கூடிய அந்த திரு பாதிரிபுரியோட கடலுக்கு நடுநாட்டு தலமாக திகழ்கிறது. இங்க இருக்கிற பெருமான் தோன்றா துணைநாதர், அம்பாள் அருந்தவ நாயகி என்று சொல்வார்கள். இதற்கான அந்த பெரிய புராண பாடல் 126. நன்றிங்க. சொற்றுணை வேதியின் என்ற பாடலை இடம் சுட்டிய சேக்கிழார் பெருமான் அருளிய திருநாவுக்கரசு நாயன புராண பாடல் வரிசையின் 126. திருச்சிற்றம்பலம். சொத்துணை வேதியன் என்னும் தூய்மொழி நத்தமிழ் மாலையாம் நமச்சிவாய என்று அற்றமுன் காக்கும் அஞ்செழுத்தை அன்போடு பற்றி உணர்வினால் பதிகம் பாடினார். அற்றமுன் காக்கும் அஞ்செழுத்தை அன்போடு பற்றி உணர்வினால் பதிகம் பாடினார். நன்றிங்க. பெருமான் மேல வைத்த அன்பினாலே பாடப்பட்டது. அந்த அன்பு தானே சிவம். அதனால அந்த அன்பாகிய சிவம் அவரை கல்லுக்கடியிலே இருந்து கடலுக்கடியிலே இருந்து அந்த கல்லையே தெப்பமாக வைத்து கரை சேர்த்தது என்று சொல்கிறார் இல்லையா? அந்த வரலாற்றுக்குரிய போது அவர் பாடிய அஞ்செழுத்த பதிகம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் போற்றுணை தீருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமக்கு எந்த விதமான இடையூறு ஏற்பட்டாலும் நமக்கு நல்ல துணையாக இருந்து காப்பது நமச்சிவாய் என்று அப்பர் சாமி பெருமான் இந்த இடத்திலே பாடி அந்த கல்லே தெப்பமாக இருந்தது. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொல்லி அந்த சொல்லுக்கு துணையாக பெருமான் இருக்கிறான், அவன் சோதி வாதவனாக இருக்கிறான் என்று சொன்ன பாடல். நமக்கு துணையது அவனுடைய திருந்து அடி என்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து பூவினுக்கு அருங்கலாம். லலிதா பாலசுந்தரம். சிவாயா. திருச்சிற்றம்பலம். பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. நமச்சிவாயா. நன்றி. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை. பூக்களிலே உயர்ந்தது தாமரை பூ. அதே மாதிரி ஆவினு என்ற உயிருக்கு அதே அரண் அஞ்சு ஆடல் என்பது ஆவினுக்கு என்ற உயிருக்கு அருங்கலமாக இருப்பது அஞ்செழுத்து. ஆனா கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது. அரசன் நீதிநிலை தவறாமல் ஆள வேண்டும். அதனால நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. நம்முடைய நாவினுக்கு அருங்கலமாக திகழ்வது நமச்சிவாய் என்ற பெருமானுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்து என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. விண்ணுரை அடுக்கிய ஐயா, நான் தர்ஷன் பேசுறேன். 3வது பாட்டு நான் பயிற்சி பண்ணி வச்சிருக்கேன் ஐயா. சரி, பாடு. கிரண் 4வது பாட்டு பயிற்சி பண்ணி வச்சிருக்கேன் ஐயா. சரி, பாடு. 2 பேர் பாடு. திருச்சிற்றம்பலம். விண்ணுற அடுக்கிய வீரிக்கின் வெவ்வழல் உன்னிய புகிலவையோன்று மில்லையாம் பண்ணிய உள்கின்னி பயின்ற பாவத்தை நன்னி நின்னிருப்பது நமச்சிவாயவே.
திருச்சிற்றம்பலம் ஐயா. எவ்வளவு உயரமாக விறகை அடிச்சதோ ஒரு சின்ன தீக்குச்சியினால அந்த விறகு ஃபுல்லா எரிந்து சாம்பலா மாதிரி நம்முடைய இந்த நமச்சிவாய மந்திரம் நாம் பண்ணிய உலகினில் நாம் பண்ண பாவத்தெல்லாம் இந்த நமச்சிவாய மந்திரம் போக்கி விடும் என்று அப்பர் பெருமான் சொல்றார். அப்போ நம்ம பாவத்தெல்லாம் நமச்சிவாய சொன்னா போயிடுமா? போயிடும். பெருமான் மேலே அன்போடு பாடினால் போகும். அதான் அன்போடு அஞ்செழுத்து என்று அற்றமும் காக்கும் அஞ்செழுத்தை அன்போடு பற்றிய உணர்வினால் பாட வேண்டும். ஆசையினால பாடினா கிடைக்காது. ஆசை நமக்கு இதை பெருக்கும், ஆணவத்தை பெருக்கும். அதனால அன்போடு பாடினால் அது நம்முடைய பாவத்தை போக்கும். வாழ்க வாழ்க. அன்பு என்பது எதையும் எதிர்பாராதது. அதனால அந்த அன்பு நம்முடைய எல்லா பாவங்களையும் போக்கும். எப்படி விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகழ். எவ்வளவு விறகு அடுக்கி வச்சாலும் ஒரு சொட்டு இதுல போற மாதிரி அஞ்செழுத்து என்ற ஒரு சொல்லாலே நம்முடைய பாவம் போகும். ஆனால் அதுக்கு என்ன நிபந்தனை? பெருமானிடத்திலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்போடு ஓத வேண்டும் என்றதான் இந்த சேக்கிழாருடைய பாட்டுல சொல்றார். அன்புதான் முக்கியம். அதனால அஞ்செழுத்தை அன்போடு ஓத வேண்டும், ஆசையின்றி ஓத வேண்டும் என்று சொல்லுறார். வாழ்க வாழ்க. இடுக்கண் பட்டு திருச்சிற்றம்பலம். இது கண்ட பற்றிகினும் இரந்தியாரையும் விடுக்கிற்கிறான் என்று ஆடியோ சரியா வரல ராஜா, சவுண்டா பாடு. சரிங்க ஐயா. இது கண் பட்டு பட்டிருக்கினும் இரந்தியாரையும் விடுக்கிற்கிறான் என்று வினவுவோம் அல்லோம். அது கற்கித நமுற்ற நாடு கதை கெடுப்பது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சரியா வரவே இல்லை. ரெக்கார்டிங் வருமானு தெரியல எனக்கு. நீ பாடின சரியா ஆடியோ சரியா வரல. என்ன இடுக்கண் பட்டு இருக்கணும் இறந்தியாரையும் விடுக்கிற்பிரான் என்று வினவுவோமல்லோம். நம்முடைய துயரங்களை எல்லாம் போக்க வேண்டும் என்று அந்த ஆசை இருந்தா போதாது, அன்பு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அடுக்க கீழ் கிடக்கணும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது. நடுக்கம் என்பது அந்த டென்ஷன் சொல்றோம் இல்லையா, அதுக்குதான் நடுக்கம்னு சொல்லுவாங்க. அதனால நம்முடைய நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாய. பெருமானை அன்போடு வணங்கினால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நடுக்கங்களும் தீரும் என்ற வகையில் இந்த பாடல் அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. வெந்த நீர் அருங்கலாம். பாலசுந்தரமையா வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நமः. வெந்த நீர் அருங்கலம் விரதிகெல்லாம் அந்தனர்க்கு அருங்கலம் அருமறையாரங்கம் திங்களு கருங்கலம் திகழும் நீள்முடி திங்களு கருங்கலம் திகழும் நீள்முடி நங்களு கருங்கலம் நமச்சிவாயவே நங்களு கருங்கலம் நமச்சிவாயவே. பெருமானை நோக்கி விரதம் இருக்கிற போது விரதமாகிய நோன்புக்கு அருங்கலமாக திகழ்வது வெந்த நீர். திருநீர் பூசி விரதம் இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்தணர்க்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம். அந்தணராகிய அந்த அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தமிழ் பூண்டொழுகலான். அதனால மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறன்னு சொல்லுவாங்க. அதனால அந்தணர் என்போர் அறவோர், அந்த அறவோர்களுக்கு அருங்கலமாக திகழ்வது அருமறையாகிய ஆரங்கம், அஞ்செழுத்துதான். அதனாலே திங்களுக்கு அருங்கலம் திகழும் பெருமானுடைய திருமுடியிலே போசெய்துதான் திங்களுக்கு அருங்கலம். அவன் சந்திரசேகரனாக இருக்கிறான். அவனாலே நமக்கெல்லாம் அருங்கலமாக திகழ்வது நமசிவா என்ற இறைவனுடைய திருநாமம் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. தலமிலன் சங்கமம். செல்வம்.
சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அலால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமிலாராகிலும் குலுத்திற்கு ஏற்பது போர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. குலமிலாராகிலும் குலுத்திற்கு ஏற்பது ஓர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். அவன் சலமிலன் சங்கரன், யாரிடத்திலும் எந்த பாகுபாடும் பார்க்காத இறைவன். அவன் நமக்கு எப்பவும் நலமே தருவான். அந்த நலத்தை நாம் ஓதுகிற அஞ்செழுத்தின் வழியாக தருவான் என்று சொல்கிற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து வீடினார் உலகினர். சித்ராமா சித்ராமா. ஐயா திருச்சிற்றம்பலம். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடி சென்றலும் ஓடினேனோடி சென்றுவங் காண்டலும் நாடினே நாடிற்று நம சிவாயவே. நாடினே நாடிற்று நம சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும். பெருமானை நாம் காண வேண்டும் என்று நினைத்தால் அந்த என்ன பண்ணோம், நாடினேன் நாடிற்று நமச்சிவாய் என்று அந்த அவனுடைய உருவம் நமசிவாய உருவமாக திகழும். அதுதான் உண்மை விளக்க பாடல். ஆடும் படிகள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் முதரம் வளர் தோல் சிகரம் பகரமுகம்பா. அதனால நாடினேன் நாடிற்று அவனுடைய உருவத்தை அஞ்செழுத்திலே காணலாம் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. இல்லக விளக்கம். ஆத்தூர் நரசிங்கபுரம் சித்ராமா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இல்லத்திலே விளக்கேற்றி வைத்தால் புறையுருளை போக்கும். நமச்சிவாய் என்பது நம்முடைய அகையுருளை போக்கும். அதனால அக விளக்கு அது நல் அக விளக்கு என்பது நம்முடைய அகத்திலே உள்ள இருளை போக்க வல்லது என்ற வகையிலே அமைந்த பாடல். அது சொல்லக விளக்காக பல்லக விளக்காக திகழ்கிறது என்கிறார். வாழ்க வாழ்க. முன்னெறியாகிய தாமோதரையா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதல் தென்னமே அந்நெறியே சென்றங்கு அடைந்தவர்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. அந்நெறியே சென்றங்கு அடைந்தவர்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஆக முதல் பாட்டுல நற்றுணையாவது நமச்சிவாயன்னு சொன்னார். இந்த பாட்டுல நன்னெறியாவது நமச்சிவாயவே. நமச்சிவாய் என்பது நல்ல நெறி என்று சொல்கிறார். ஏன்னா அது நமக்கு நல்வழியை காட்டும் என்பதனாலே. வாழ்க வாழ்க. அடுத்து மாப்பிணை தழுவிய கணபதி ஐயா. கணபதி. சிற்றம்பலம். சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு பாதபூஜம் சமர்ப்பியாமி. பாதபூஜம் பாதபூஜா நானாவித பரிமளம் மந்திர சாந்திர பத்பாஞ்சலி சமர்ப்பியாமி. சிவாய நம. சிவாய தற்போதும் மலரூபி காலெழுத்தி வாழோடு இப்போதும் முடிசாட்சி அப்போதும் ஐம்பலம் அகத்தடக்கி எப்போது இனியாடே வைத்தேனே. சிவா 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 நமச்சிவாயம். சிவா. இந்த பாட்டு படிங்க.
சொல்றப்பா மாப்பிள்ளை தானேப்பா ஆமா 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 அதேதான் சிவா திருச்சிற்றவன். மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் உவ்வினை தீர்ந்தடி பொருந்த கைதொழ நாப்பிணை தழுவிய நமஜீவாய பத்துவல்ல நமக்கு இடுக்கள் இல்லையே மாப்பிணை தழுவியே நமஜீவாய பத்தேத்தவல்லவமக்கு இடுக்கள் இல்லையே இடுக்கள் இல்லையே. நமச்சிவாயம். சிவா நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார் நமக்கு இடுக. நாவிலே அப்போது நமச்சிவாயத்தை வைத்துக் கொண்டு அதையே சொல்லிக் கொண்டிருந்தால் நமக்கு வாழ்க்கையிலே எந்த விதமான இடுக்கண் இல்லை, துன்பம் இல்லை என்று சொல்கிறார் நம்முடைய நாவக்கட்ட பெருமான். சொல்லி இப்ப அந்த நமசிவாய பதியம் படிச்சதுனால ஐயா நமசிவாய பொருளை சொல்லிடுங்க. சாம்பசிவாயம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சைவ சமயத்தின் தாரக மந்திரமாகிய நமசிவாய என்ற திரு ஐந்தெழுத்தில் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை குறிப்பதால் இதனை 5 பதம் என்பார் சுந்தரர். நா என்பது நடப்பு, மா என்பது மறைப்பு, சி என்பது சிறப்பு, வா என்பது வனப்பு, யா என்பது யாப்பு. யா என்ற யாப்பாகிய உயிரானது நா என்ற நடப்பாகிய உலகியலில் உழன்று மா என்ற மறைப்பு ஆற்றலால் சி என்ற சிறப்பாகிய சிவத்தை மறக்க வா என்ற வனப்பாகிய சக்தி ஆற்றல் வழி நினைவு கூறவே சிறப்பும் வனப்பும் சேர்ந்தால் சிவம், அதுவே சைவமாகிறது. நடப்பு உயிர் உலகில் பிறந்து உலகியல் நடப்பை வாழ்வதை குறிக்கும். மறைப்பு அறியும் பொருளான உயிரை அறியாமையாகிய திரோதான சக்தியால் இருள் மறைப்பது குறிக்கப்படுகிறது. சிறப்பு எல்லோரும் ஒப்புக்கொள்கிற சிறப்பிற்கெல்லாம் சிறப்பான பரம்பொருளை குறிக்கும். வனப்பு பேராற்றல் படைத்த பரம்பொருள் மிகச்சிறிய ஆற்றல் படைத்த உயிருடன் தொடர்பு கொள்வது குறிக்கப்படுகிறது. யாப்பு அனுபவம் கொடுத்து உயிருக்கு அறிவை ஏற்றுவதற்காக அல்லது அறியாமையை தேய்ப்பதற்காக உயிர் ஓர் உடலில் கட்டப்படுவது குறிக்கப்படுகிறது. யாக்கப்படுவதால் இது யாப்பு என்று அழைக்கப்படுகிறது. அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. என்னென்ன விரல எந்த எழுத்து சொல்றீங்களா? மோதிர விரல் நா என்று நடப்பாகவும், நடுவிரல் மா என்கிற மறைப்பாகவும், பெருவிரல் சி என்ற சிறப்பாகவும், சிறுவிரல் வா என்று வனப்பாகவும், ஆள்காட்டி விரல் யா என்று யாப்பாகவும் இப்படி சொல்லி காட்டியவர் சித்தாந்த பண்டிதர் குலசேபா ராமநாத அடிகள். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாழ்க வாழ்க வாழ்க. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னேறி காட்டுமே என்று சொல்லி அடுத்து நம்ம அடுத்த பதிகத்துக்கு போயிடலாம். 4ஆம் திருமுறையிலே 12வது பதிகம் திருப்பழனம். பண் பழந்தக்கராகம், இராப்பண் 2, நாழிகை 33:45 37 நாழிகைக்குள்ள இரவு 9லிருந்து இரவு 7:30 மணிலிருந்து 9 மணிக்குள்ள சுத்த சாவேரி என்ற ராகத்திலே பாடக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இது காவிரியினுடைய வடகரையிலே கும்பகோணம் திருவையாறு சாலையில் அமைந்திருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் ஆபத் சகாயர் என்றும், அம்பாள்
பெரிய நாயகி என்றும் குறிக்கப்படுவார்கள். இதற்கான பெரிய புராண பாடல் 211. நன்றிங்கய்யா. சொன்மாலை என்று தொடங்கும் பதிகத்தை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 211. திருச்சிற்றம்பலம். புடை மாலை மதிகன்னி புரி சடையார் பொன்கலல் கீழ் அடை மாலை சீலமுடை அப்பூதி அடிகள் தமை நடைமான சிறப்பித்து நன்மை புரிதீம் தமிழின் தொடை மாலை திருப்பதிக சொன்மாலை பாடினார். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்மை தரு தென்தமிழால் தொடைமாலை சிறப்பித்து பாடிய இந்த பதிகத்துல அப்பூதி அடிகளுடைய சிறப்பை எடுத்து ஓதினார் என்று சொல்கிறார் சேக்கிழார். வாழ்க வாழ்க. சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே பன்மாலை வரிவண்டு பண்பிழற்றும் பழனத்தான் முன்மாலை நகு திங்கள் விளங்கு முடி சென்னி பொன்மாலை மார்பன் என் புது நலம் கண்டிகழ்வானோ பொன்மாலை மார்பன் என் புது நலம் கண்டு இகழ்வானோ என்று இதை அகத்துறை பாடலாக தலைவன் தலைவியை நோக்கி பாடுகிற பாடலாக அமைத்தது என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. கண்டகங்காள் முண்டகங்காள். திலகவதி அம்மா வாங்க. திலகவதி. சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். கண்டகங்கான் முண்டகங்காள் கைதைக்கான் நெய்தல் காள் கண்டகங்கான் முண்டகங்காள் கைதைக்கான் நெய்தல் காள் பண்டரங்க வேடத்தான் பாட்டோபா பழனத்தான் பண்டோலாம் தடமூழ்கி மற்றவன் என் தளிர் வண்ணம் கொண்ட நாள் தான் அறிவான் புரி கொள்ளாது ஒழிவானோ கொண்ட நாள் தான் அறிவான் புரி கொள்ளாது ஒழிவானோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. கொண்ட நாள் தான் அறிவான் குறிக்கொள்வாது ஒழிவானோ. நான் எப்போதும் பெருமானை நினைத்துக் கொண்டிருக்கிறான். பெருமான் என்னுடைய என்னுடைய அன்பை அறிய மாட்டானோ என்று அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாட்டு. மனைக்காஞ்சி இளங்குருவி. போரூர் செண்பகொல்லியம். ஐயா செல்வி ராஜசேகர், நான் ஒருத்தங்க இருக்கேன். என்ன கூப்பிடவே இல்லை. அம்மா கூப்பிடுவாருங்க. கூப்பிடுவாருமா. லாஸ்டே வந்துச்சுங்க ஐயா. வரிசையா கூப்பிடுவாருமா. போரூர் செண்பகொல்லியமா இருக்கீங்களா? அடுத்து வந்தவாசி செண்பகொல்லியம்மா படிங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் பெருந்தொழிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். மனை காஞ்சி இளங்குருகே மறந்தாயோ மதமுகத்த பனைக்கை மா உரி போர்த்தான் பலர் பாடும் பழனத்தான் நினைக்கின்ற நினைப்பெல்லாம் உரையாயோ நிகழ்வண்டே துணைக்கு வலை மலர் கண்ணால் சொல் தூதாய் சோர்வாலோ நினைக்கின்ற நினைப்பெல்லாம் உரையாயோ நிகழ்வண்டே துணைக்கு வலை மலர் கண்ணால் சொல் தூதாய் சோர்வாலோ. திருச்சிற்றம்பலம். நன்றி. காலையில வண்டுகள்லாம் ரேங்காரமிட அந்த வண்டை வந்து தூது விடுறாராம். எப்படி தூது விடுறாரு? நினைக்கின்ற நினைப்பெல்லாம் உரையாயோ நிகழ்வண்டே. நான் எப்படி பெருமான் நினைக்கிறேன்னு நீ போய் வண்டே நீ வந்து பெருமாண்டத்துல சொல்லு என்று வண்டை தூது விடுகிற மாதிரி அமைந்த பாடல் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. புதியாய் இனியாய். சிவசெல்வி ராஜம். திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமசிவாயவே.
சொல்லுமா. 4வது பாட்டு இல்லைங்கய்யா? ஆமா, 4வது பாட்டு. புதிய இனியாம் பூந்தென்றல் புறங்காடு, புதிய இனியாம் பூந்தென்றல் புறங்காடு, பதியாவதிதுவென்று பலர் பாடும் பழனத்தான், பதியாவதிதுவென்று பலர் பாடும் பழனத்தான், மதியாதார் வேள்விதனை மதியிட்ட மதிகங்கை, விதியாளன் என்னுயிர் மேல் விளையாடல் விடுதானோ, மதியிட்ட மதிகங்கை விதியாளன் என்னுயிர் மேல் விளையாடல் வீடுதானோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. மதியாதார் வேள்விதனை மதித்திட்ட மதிக்கங்கை என்று சொல்லி பெருமானை எதிர்த்து செய்த அந்த வேள்வியை புறக்கணித்தற்காக அந்த தார்க அந்த இவர் தக்கன் வேள்வி பற்றிய செய்தியை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க மண் பொருந்தி வாழ்பவர். வாழப்பாடி சித்ரா. ஐயா திருச்சிற்றம்பலங்கய்யா. அடிய பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் ஆதித்த வேதியர்க்கும் விண் பொருந்து தேவர்க்கும் வீடு பேராய் நின்றானை, பண் பொருந்த இசை பாடும் பலனம் சேர் அப்பனையன் கண் பொருந்தும் போல்தத்தும் கைவிடனான் கடவேனோ. திருச்சிட்டம்பலங்கய்யா. நன்றிங்கய்யா. கண் பொருந்தும் போதத்தும் கைவிடனான் கடவுள்னு சாவர காலத்துல சங்கரா சொல்றதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இங்கே கண் பொருந்த என்பது சாவரகாரன் பல பேர் உரை காட்டுறாங்க. அப்படி இல்லை, நாம் நாளும் உறங்குகிற போது பெருமானை கண் பொருந்துகிற அந்த உறக்க நேரத்துல பெருமானை நினைத்தால் காலையில் எழுந்த உடனே அந்த நினைப்பு தானா வந்துடும். என்ன நினைப்போடு தூங்குகிறோமோ அதே நினைப்பு தான் எழுந்த உடனே வரும். அதனால பெருமான் நினைத்து தூங்கினால் காலையில் வரும். அதற்கான சூழ்நிலை தான் இப்ப நமக்கு இந்த இரவு அந்த பெரிய புராணம் படிக்கவும் காலையில இந்த திருமுறை படிக்கவான புண்ணியம் கிடைச்சிருக்கு. அதனால அதை முடிச்சுட்டு படுக்கிறோம். காலையில் எழுந்த உடனே நம்ம போய் திருமுறை தமிழை கேட்கணும்னு எல்லாருக்கும் தோணுது. அதனால கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேணும் என்ற சொல் நம்முடைய நிகழ்ச்சிக்கு முழுமையாக பொருந்தும். அதனால மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் ஆதீர்த்த வேதியர்க்கும் வெண்பொருந்து தேவர்க்கும் அவன் வீடு பேராய் நின்றான் என்று மற்றவங்களுக்கெல்லாம் வீடு பேறு தருகிறான் இல்லையோ, நிச்சயமாக நமக்கு பண் பொருந்த இசைபாடும் பழனம் சேரப்பனையன் கண் பொருந்தும் போதத்தும் கைவிடனான் கடவனும். நம்ம என்ன பண்றோம், இயன்ற அளவு பண் வகையில அந்த பாடலை பயிர்க்க முயற்சி பண்றோம். பண் வகையில பாடணும் இல்லை, எந்த வகையில வேணாலும் பாடலாம். எப்படி பாடினாலும் பெருமானுடைய நினைப்பு நம்மை காப்பாற்றும். அதனாலே கண் பொருந்தும் போதத்தும் கைவிடனான் கடவுளும். பெருமான் நம்ம எல்லாம் கைவிட மாட்டான் அடையாளமாக இந்த இந்த சிகாரம் சேனல் நமக்கு அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த சேனலை நாம் போற்றுவோம், கொண்டாடுவோம். வாழ்க வாழ்க. பொங்கோத பால் கடமை. பத்மாவதி அம்மாவாக. ஐயா எத்தனாவது பாடலையா? 6வது பாட்டு. 15லயே எத்தனை? 4ல எத்தனை? ஐயா அடுத்தது பாடு. 4, 12, 4, 12, 6. அடுத்தது பாடுறேன். காந்தார பஞ்சம் பழந்தக்கராகம். பரமேஸ்வரி அம்மா பாடுங்க. அடுத்தது பத்மாவதி பாடு. சிவாய நம. ஐயா மண் பொருந்தி தானுங்க ஐயா பாடணும். அதை படிச்சாச்சுமா. அடுத்த பாட்டுமா ஓதமா. அடுத்த பாட்டு 6வது பாட்டு. பொங்கோத மால் கடலில். பொங்கு போத மால் கடலில் புறம் புறம் பொய்கிரை தேரும் செங்கால் வெண்மடனாராய் செயல்படுவது அறியேன் நான். கோல வளை கவர்ந்தான் கோல வளை கவர்ந்தான் அணி பொழில் சூழ் பழனத்தான் கோல நறுங்கொன்றைத்தார் அருளாது ஒழிவாயானோ. கோல நறுங்கொன்றைத்தார்
அருளாதொழிவானோ. திருச்சிற்றம்பலம். சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. தங்கோல நறுங்கொன்றை தார் அருளாது ஒழிவானோ. கொன்றை மாலை அவன் அணிஞ்சிருக்கா, அந்த மாலை எனக்கு தரமாட்டானா? கொடுப்பான். இவருக்கு நம்முடைய சண்டேஸ்வருக்கு எப்படி கொடுத்தானோ அதே மாதிரி நமக்கு கொடுப்பான். அவர் செய்கிற அன்பை நாமும் செலுத்தினால் நமக்கும் அந்த தாரை தருவான். அதுதான் அந்த பாட்டு. அண்டர் வீரானும் தொண்டதவக்கு அதிபனாக்கி அனைத்து நாம் உண்டகலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக. அந்த சூடுவது கொன்றைத்தார். அந்த கொன்றைத்தாரை எனக்கு தரமாட்டானா? சண்டேஸ்வரன் தான் மாதிரி எனக்கும் தருவான் என்று சண்டேஸ்வரர் நினைவுபடுத்த பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. துணையார முயங்கி போய். 7வது பாட்டு. 7வது பாட்டுமா? பத்மாவதியம்மா. சிவாய நமயா. துணையார் முயங்கி போய் துறை சேரும் அடனாராய் பனையார் வாரத்தான் பாட்டுவோவாய் பழனத்தான் கனரார் இரு விசிம்பில் கடியரனும் பொடி செய்த இணையார் மார்பன் என் எழிநலமுண்டு இகழ்வானே. திருச்சிற்றம்பலம். கடியரணம் பொடி செய்த என்று அவன் என்ன பண்ணா? முப்புறத்தை எரித்து மும்மல காரியம் செய்தான் என்பதை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. பூவைவாய் மணிவரந்தை. ஐயா அடியன் பாடுறேன். பாட்டு கிடைக்கல ஐயா. யாருங்க பாடுறது? படிக்கிறீங்களா? சண்பகவல்லி. பாருங்க. 4, 12, 8. கூவை வாய் மணிவரன்றி கொழுத்தோடும் காவிரி பூம் பாவை வாய் முத்திலங்க பாய்ந்தாடும் பழனத்தான் கோவை வாய் மலைமகள் கோன் கோல் ஏற்றின் கொடியாடை பூவைகால் மலை மழலைகால் போகாத பொழுதுலதே பூவைகால் மழலைகால் போகாத பொழுதுலதே. நன்றி ஐயா. சைவம் தழைக்க எதிர்காலத்தை சிறு பிள்ளைகள்லாம் அந்த திருமுறை பாடுது. அதனால பூவைகாள் மழலைகாள் இங்க நமக்கு காலையில இருந்து ஐயா நான் பாடுறையா நான் பாடுறேன். மழலை செல்வங்கள் கிரணும் தர்ஷனம். அதே மாதிரி இங்க பூவைகாள் என்று சொல்லி நம்ம சேலம் கார்த்திகேயன்னு நித்தலாம் கல்லூரி பிள்ளைகள். அதனால அந்த மழலைகளும் இந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து பெருமானுடைய புகழை பாடுகிற வழியாக பூவைகாள் மழலைகாள் போகாத பொழுதொழுதோ என்று நினைக்கிற மாதிரி இந்த திருமுறை தமிழோடு அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து புள்ளினம் மான் பொறியாளர் உமா அம்மா. உமா சிவாயினவங்க. புள்ளி மான் பொறியறவும் புல் உயர்ந்தான் மணினாக பள்ளியான் தொழுதேத்த இருக்கின்ற பலனத்தான் உள்ளுவார் வினை தீர்க்கும் என்றுரைப்பார் உலகெல்லாம் கல்லியேன் நான் இதற்கு என்கன வளையும் கடவே உனோ உள்ளுவார் வினை தீர்க்கும் என்றுரைப்பார் உலகெல்லாம் கல்லியே நான் இதற்கு என் கண வளையும் கடவேனோ. சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். உள்குவார் வினை தீர்க்கும் என்று உரைப்பார் என்று சொல்லி பெருமான் நினைத்தால் நின்னாவார் பிறன்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமான என்று பெருமான் நினைத்தால் நம்முடைய வினைகளெல்லாம் தீரும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. வஞ்சித்தன் வளைக வந்தான். சங்கர் ஐயா வாங்க. சங்கர். சங்கர் இருக்கையா. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வஞ்சித்தின் வலை கவர்ந்தான் வாரானே யாயிடினும் பஞ்சிக்கார் சிற கண்ணம் பறந்தார்க்கும் பழனத்தான் அஞ்சி போய் களி நெளிய
அழலோம்பும் அப்போது இஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் கோடியையோ குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் கோடியையோ. திருச்சிற்றம்பலம். இது கலிகாலம். அதனாலே கற்றாங்கெரி ஓம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய முற்றாவன் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவை என்று வேள்வி செய்து பெருமானுடைய திருவடியை பற்ற வேண்டும் என்று நம்முடைய ஞான சம்பந்தர் பாடினளவா. அதே மாதிரி இங்க அஞ்சி போய் களிமலிய அழலோம்பும் அப்போது அந்த களி தீர வேண்டுவதற்காக அப்போது அடிகள் வந்து அழல் ஓம்பினார் என்று நம்முடைய நாவுக்கரசர் பாடினார். எல்லாரும் நிறைய தொண்டு தண்ணீர் பந்தல் வைத்தா அது வைத்தார்லாம் பாடியிருக்காங்க. ஆனா திருநாவுக்கரசர் அப்போதையோட பெரிய சொல்லுகிற போது அஞ்சி போய் களிமெலிய அடல் ஓம்பும் அப்பூதி என்று அடல் ஓம்பு என்பதனுடைய பண்டைய வழிபாடு. பெருமானை தீமுகத்திலே காணுதல். திருமாலும் பிரமனும் தேடிய போது அவன் தீமுகத்திலே தோன்றினான். அந்த தீமுகத்தை வேள்வி தீயிலே கண்டு மேலே அவனுடைய அந்த போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கடற்கு இணைதுணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்தி அமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டொரும் திருவடி தொழுவோம். அந்த தீமுகத்துல அந்த எழுதுகிற போது அந்த தீ மேலே எழுகிற போது அங்கே அவனுடைய திருமுகத்தை காணலாம், கீழே அந்த அவனுடைய திருவடியை காணலாம் என்ற வகையிலே அந்த அஞ்சி போய் அப்படி அழலும்ப வேண்டும். அது சிவ வேள்வியாக இருக்க வேண்டும். அதை அஞ்செழுத்து ஓதி செய்ய வேண்டும். வெறும் அக்னி தேவனை போராட்டம்னு சொல்லி அக்னி தேவனை கொண்டாந்து அதுக்கு ஆகுதி கொடுத்து நம்ம உலகியல் நன்மைகளை கருதாமல் அருளியல் நிலையிலே அழலோம்பி சிவவேள்வி செய்து அஞ்செழுத்தோதி ஆன்மா இடற வேண்டும் என்பதற்காக அந்த களிமெலிய அழலோம்பினாராம் அப்போது அடிகள் என்று நாவுக்கரசர் பெருமான் சொல்கிறார். வாழ்க 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 என்று சொல்லி இதோட இந்த நிகழ்ச்சி முடிச்சலாம். மிச்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போது பொன்னூசல் பாடி வாழ்த்து சொல்லலாம். பொன்னூசல் படிங்க. நிகழ்ச்சி இன்னொரு செய்தி சொல்லணையா. நேற்று நம்ம அந்த திரு அங்கமாலை படித்தோம். எப்படி ஞானசம்பந்த புராணத்துல அந்த திருப்பாசுரத்திலே உள்ள தோத்திர கருத்துக்களையும் சாத்திர கருத்துலையும் சொற்பொழிவா பண்ணாங்களோ சித்ராம்மாவும் சிவனேசனையும், அதே மாதிரி இந்த நேற்று பாடி அந்த திரு அங்க செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்க மாலையில் உள்ள தோத்திர கருத்துக்களையும் சாத்திர கருத்துக்களையும் அவங்க இருவரும் சொற்பொழிவா செய்து நமக்கு வழங்கணும்னு விண்ணப்பம். வாழ்க வாழ்க. ஆண்டாளம்மா பொன்னூசல் படிக்கிறீங்களா? படிக்கிறீங்க. எத்தனை பாட்டு படிக்கிறீங்க? ஆனோ அலியோ 6வது பாட்டு படி. அஞ்சாவது பாட்டு. நன்றிங்க. சிவாயன திருச்சிற்றம்பலம். ஆனோ அலியோ அறிவையர் என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம். ஆனோ அலியோ அறிவையோர் என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம். நாணாம உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோணார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி கோணார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூணார்வன முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. சிவஐயா திருச்சிற்றம்பலம். கண் பொருந்தும் போதத்தும் கைவிடனான் கடவேனோன்னு இந்த உறங்கும் போது பொன்னூசலை பாடி பெருமான முளத்திலே ஊஞ்சலாட்டி உறங்க வேண்டும். அப்பொழுது காலையில் எழுந்த உடனே திருப்பள்ளி வச்சு பார்த்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பது நம்முடைய பழைய மரபு. அதனால திருக்கோயிலுக்கு உள்ளே நுழைவதற்கு திருப்பள்ளி எழுச்சியும்
திருக்கோயிலேருந்து வெளில வரும்போது பொன்னூர் சொல்லும் பாடுது. வாழ்க வாழ்க வாழ்க. நல்ல அமைப்பு. வாழ்த்து. வேலரசி அம்மா வாழ்த்து படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க ஐயா, படி. படிக்கிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்லகுதொரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மகிழ் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரணாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. பலர்பாடும் பழனத்தான்னு படிச்சோம். இன்னைக்கு நம்ம சொன்மாலை பயில்கிற பாட்டுல பலர்பாடும் பழனத்தான் படிச்சோம். அந்த பலர்பாடும் பழனத்தான் மாதிரி நம்முடைய திருநறிய தமிழோத நிகழ்ச்சி காலையில இருந்து எல்லாரும் சேர்ந்து பாடவும் அதை அனைவரும் கேட்போமான சூழலை இந்த சிகாரம் அமைப்பு ஏற்படுகிறது. ஆனால் அந்த அமைப்பு தன்னுடைய பணியை தொடர வேண்டும் என்று வேண்டி இந்த நிகழ்ச்சி நிறைவேற்றுவோம். நாளைக்கு இரவு சந்திப்பா. நிகழ்ச்சி முடிங்க. பலர்பாடும் பழனத்தானாக இந்த நிகழ்ச்சி அமைய சொல்லி முடிங்க. நல்லதையா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமஸ்கார். நமஸ்கார் ஐயா. பலர்பாடும்னா சொல்லுங்க ஐயா. அது படிக்குங்களா? படிக்க சொல்றீங்களா? சரியா கேட்கலையா? நீங்க இன்னைக்கு ஃபுல்லா ஆடியோவே சரியா வரல எனக்கு. இப்ப நானே பல பேர் பாடினது ரொம்ப பீப்புளா இருந்தது. எவ்வளோ ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரியல எனக்கு. அஞ்சாவது பதிவு திருக்கோணத்துல 5வது பதிவு நடராஜையா. திருக்கோணத்துல 5வது. இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா? எத்தனாவது பதிவு? 5வது. பலர்பாடும் பழனத்தாது நம்ம பலர்மா சேர்ந்து பாடணும் இல்லையா? அதுக்கு அடையாளமா சொன்னோம். சரிங்க சரிங்க ஐயா. பதிவு நம்பர் சொல்லுங்க ஐயா. 5வது. 5ஆம் திருமுறையில என்ன சொல்லுங்க? பதிகண்ணன் 5வது. மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் 5ல 4ல 12 திருப்பழனம் மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதீர்ந்த வேதியர்களா? ஆமாய்யா. இல்ல இல்ல அந்த பலர்பாடும் பழனத்தான் ஒரு சொல்லு வருதியா? அந்த சொல்ல சொன்ன 4ல வருதுங்கய்யா. 4 ஐயா. 4ஆம் திருமுறையில 12ல 4வது பதிகங்கய்யா. புதிய இனியாம் பூந்தெண்டல் புறங்காடு பதியாவது இது என்று பலர்பாடும் பலனத்தான். அந்த வார்த்தைக்காக அந்த பாட்டு படிக்க பலர்மா சேர்ந்து பெருமான் புகழை பாடுகிறோம் திருமுறை தமிழோசையில. அதனால பலர்பாடும் பழனத்தான் அந்த பாட்டு நினைவு அது சொன்னாங்க. அது வந்து எத்தனாவது பதிங்க? அது 4ஆம் திருமுறை 12வது பதிகம் 4வது பாட்டு எடுத்துங்கய்யா. திருச்சிற்றம்பலம். புதியாய் புதியான்னு தெரியல. புதியான்னு வந்திருக்கு சிவபெருமான். புதியாம் பூந்தென்றல் புறங்காடு புதியாம் பூந்தென்றால் புறங்காடு பதியவாதிதுவென்று பலர்பாடும் பழனத்தான் புதியாம் பூந்தென்றால் புறங்காடு பதியவாதுதிதுவென்று
பலர் பாடும் பழனத்தான் மதியாதார் வேள்விதனை மதித்திட்ட மதிகங்கை விதியாளன் என் உயிர் மேல் விளையாடல் விடுத்தானோ மதியாதார் வேள்விதனை மதித்திட்ட மதிகங்கை விதியாளன் என் உயிர் மேல் விளையாடல் விடுத்தானோ. பாட்டு முழுதுக்கும் ஒரு சொல்லா எடுத்து பொருள் காண்பது என்பது பொழிப்புற, தெளிவுற, விளக்க உரை அப்படின்னு சொல்றது அது ஒரு ஆராய்ச்சி நிலை. அது நம்மை உலகியலே செலுத்தும். ஆனால் ஒரு பாட்டை படிக்கிற போது அந்த பாட்டுல ஏதாவது ஒரு சொல் நம்ம ஈர்த்தென்னை ஆட்கொள்ளும். அந்த நிலையில அந்த பாட்டுல, இந்த பாட்டுல பலர் பாடும் பழனத்தான் என்ற சொல் நம்ம ஈர்த்தாளுகிறது. எதனால? புதியாய் இணையாமல் நாம் புதுமையான வகையிலே இந்த திருமுறை தமிழோசையை நாம் என்ன பண்ணோம், பலரும் சேர்ந்து பாடுகிறோம். அந்த நிலையிலே இந்த சிகாரம் சேனல் நமக்கு அமைந்திருக்கிறது என்ற எண்ணம் வந்ததுனால அதை சொன்னேன். அதனால இந்த எண்ணம் நாம் மேலும் மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றிங்க. இது ஒரு புதிய நிகழ்ச்சியாக இருந்திருக்கிறது. அதான் புதியாய் இனியாய் பலர்வாடும் பழனத்தான் என்ற சொல்ல நம்ம நிகழ்ச்சிக்கு பொருத்தமா இருக்கிற மாதிரி தெரிந்ததுனால அதை சொன்னேன். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றி. அற்புதம் அற்புதம் அற்புதம். என்னையோர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய். அதான அந்த ஒரு வார்த்தை. எல்லாத்துக்கும் பொருள் காண்பது என்பது வேறு. ஆனால் ஒரே வார்த்தை, புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் வற்றியாரின் மலரடி காண மன்ன என்னையோர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய். அதனால புதியாய் இணையாய் பலர்பாடும் பழனத்தானாக இந்த சேனல் நிகழ்ச்சி காலையில அமைந்திருக்கிறது. எல்லாருமா சேர்ந்து பாடுறோம், எல்லாருமா சேர்ந்து கேட்கிறோம். அதனால அடியார் நடுவில் இருக்கும் அருள் நமக்கு கிடைக்கிறது என்ற வகையில அந்த சொல் வந்தது. வாழ்க வாழ்க. நல்லதுங்க, நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பலர் பாடும் பழக நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது சொல்ல சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. நன்றி நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இன்று இரவு ஐயா ஸ்ரீதேவ் ஐயா இருக்கீங்களா? இன்று இரவு ஐயா 8 மணிக்கு வரீங்களா ஐயா? இல்லைங்க சாமி, இன்னைக்கு பெரிய புராண வகுப்பு இருக்கு அடியனுக்கு. நாளைக்கு வச்சிடலாங்க. நாளைக்கு வச்சுக்கலாமா? சரி. இன்று இரவு இன்று இரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே நாம் திருமிழலை குறும்பர் நாயனாருடைய வரலாற்றை பார்க்க இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில் நண்பர் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா, நன்றி, மிக்க நன்றி. நேற்று பாடி அந்த திரு அங்கமாலையில அந்த தோத்திர கருத்துக்கள் சாத்திர கருத்துக்கள் ஒரு சொற்பொழிவு இது பண்ணிடுங்க, பதிவு பண்ணிடுங்க. இன்னும் இந்த வாழ்க அந்த நேரம் முடியலைங்க ஐயா. அதுவே இன்னும் வாழ்க அந்த நேரம் இன்னும் முடியல சாமி. இன்னும் முடியல, அது இன்னும் முடியல. சித்ராமா முடிச்சிட்டாங்க. ஆனா சாத்திர கருத்துக்கள் நீண்டு கொண்டே வருகிறது. பல எபிசோடு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அது ஐயா அப்படிதான் வருவார். அப்படிதான் பொருள் அழகா சொல்லிட்டு வர்றாருங்க ஐயா. சரி சரி, நான் கவனிக்கல. அது கவனிக்காத விட்டேன். சரி, அது முடிஞ்ச அப்புறம் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஞான சம்பந்தம் நமக்கு அதுலயும் 12 பாட்டு, இதுலயும் 12 பாட்டு. அதனால இதை வச்சுக்கலாம். ஐயா ஒரு வருடம் அவங்க அது முடிக்கிறதுக்கு. நிச்சயங்க. நன்றி. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்.